விஜய கணபதி கோவிலில் சிறப்பு யாகத்துடன் கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவு பெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதுளம்பேட்டை மாரியம்மன் கோவில் தெரு அருகில் ஆதிலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இளம்பெளி வளாகத்தில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் நடைபெற்றதால் சுற்றியுள்ள நகரவாசிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வந்தது. அதன்படி தினமும் உச்சி காலத்தில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மண்டல பூஜையையொட்டி ஸ்ரீ விஜய கணபதி கோவிலுக்கு தினமும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். இதனால் திருவிழா போல் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஸ்ரீ விஜய கணபதி கோவில் கும்பாபிஷேக மண்டல பூஜையையொட்டி 9/3/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:05 மணியளவில் பிரதான கலசம் வைத்து சிறப்பு யாகம், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சங்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சங்கடங்களை போக்கி சகல சௌபாகியங்களும் தரும் இறைவனுக்கு பிடித்த இறைவனை மிகவும் குளிர வைக்கும்படியான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசம் மேளதாளங்கள் முழங்க உட்பிரகாரத்தில் வலம் வந்தது. பின்னர் உச்சிக்கால பூஜையில் ஸ்ரீ விஜய கணபதிக்கு மஞ்சள், சந்தனம், பன்னீர், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்கள் மற்றும் கலச நீரால் சிறப்பு அபிஷேகம், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.